பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். உபாகமும் 28வது அதிகாரம் 11வது வசனம். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மையை உங்க வாழ்க்கையில நான் தரப்போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தங்க சொல்றாரு. பரிபூர்ணமான நன்மை அப்படின்னா எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா நம்மளை பிளஸ் பண்ண போறாராமா. நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராருங்க. ஏசப்பா வாக்கு கொடுத்தா அது கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. ஆனா அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஒரு பாத்திரவானா மாறணும் தானே. நீ நல்லா படிப்பா, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி அம்மா அப்பா சொல்லுவாங்க. அதே போல நீ பரிசுத்தமா வாழுப்பா, ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா இருப்பா, ஆண்டவருக்கு உண்மை இந்த உலகத்துல வாழுப்பா, நீ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அந்த உலகத்துல சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளா பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம ஏசப்பாக்கு பிடிச்ச வேலை செய்யும் போது கண்டிப்பா அவருக்கு பிடிச்சமான காரியத்தை நம்ம செய்யறதுனால ஏசப்பா நமக்கு நன்மையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க வைப்பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அநேக காரியத்தை பார்த்து இயங்கி கொண்டு இருக்கலாம், ஆனா அது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.